Taste the Daily. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை 61ஆக உயர்வு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 32 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 18 பேரும், முண்டியம்பாக்கத்தில் 4 ஜிப்மரில் 3 தனியார் மருத்துவமனைகளில் 4 பலி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கையும் 266ஆக உயர்வு. விடிய ஆட்சியில் ஆட்சியர் சொன்ன பொய்யால் உயிருக்கு போராடும் சாமானிய மக்கள். கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்து புதைக்கப்பட்ட ஜெயமுருகனின் சடலம் நியூஸ் ஜே செய்தி எதிரொலியாக தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை. தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்த ஜெயமுருகன் இறப்பை மூடி மறைத்த விடிய அரசின் நடவடிக்கை அம்பலம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த சிப்ஸ் கடை உரிமையாளர் கைது. மினரல் டர்பன்டைன் ஆயில் வாங்கிய நபரிடம் தனது ஜிஎஸ்டி எண்ணை கொடுத்து 7.5 சிக்கிய சிப்ஸ் கடை உரிமையாளர். தமிழகம் முழுவதும் 84 கிராமங்களில் 15,000 லிட்டர் சாராயம் பிடிபட்ட நிலையில் 808 பேர் கைது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய சாராயமே இருண்ட ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். கடந்த 3 நாட்களில் மட்டும் 15,000 லிட்டர் சாராயம் ஊழல்களை அளித்த விடியா போலீசார். 3 ஆண்டு கால ஆட்சியில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தது எத்தனை பேர் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது பெருகிவிட்டதாக 6 மாதங்களுக்கு முன்பே விடிய அரசுக்கு தகவல் அளித்தும் வழக்கம் போல் கோட்டை விட்டதாக அதிர்ச்சி தகவல். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு போதிய விழிப்புணர்வும் அவர்களின் மறுவாழ்வுக்கும் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் மதிக்காத விடியா திமுக அரசு. கள்ளச்சாராய விவகாரத்தில் மக்களின் கோரிக்கைகளை குப்பையில் வீசுவது போல் காவல்துறை உயர் அதிகாரிகளின் எச்சரிக்கைகளுக்கும் செவிசாய்க்காத விடியா திமுக அரசு. முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை உயிர்கள் பறிபோகி இருக்குமா என்றும் விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி சாராய உயிரிழப்பு எதிரொலியாக கோவையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் டாஸ்மாக் ஊழியர் உள்ளிட்ட 30 பேர் கைது. சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த 288 மது பாட்டில்கள் பறிமுதல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கொண்டு வந்த 454 லிட்டர் மது பாட்டில்கள் சிக்கியது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துக்கு பின் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எழுந்து சோதனையில் ஈடுபட்டு வரும் போலீசார். செங்கல்பட்டு மாவட்டம் ஈசூர் பகுதியில் 546 வெளிமாநில மது பாட்டில்கள் பறிமுதல். இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 3 மூட்டைகளில் இருந்த மது பாட்டில்கள். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பகுதிகளில் வீடுகளில் மது விற்கும் பெண்கள். கள்ளச்சந்தையில் மது விற்பதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடிய அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரியில் பூமியில் புதைக்கப்பட்ட ஊழல்களை எல்லாம் தோண்டி எடுத்து அழிப்பு. இத்தனை நாட்களாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தற்போது சாராயத்தை பேரலாக பிடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு மருத்துவர்கள் தரும் நெருக்கடி.
அதிக விலை கொண்ட மருந்து மாத்திரைகளை வெளியில் இருந்து வாங்கி வரச் சொல்வதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரத்தில் சென்னையில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளி சிக்கினார். உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த எத்தனால் சப்ளையர் சிவகுமாரை கைது செய்த போலீசார். கள்ளக்குறிச்சிக்கு சென்று கள்ளச்சாராயம் குடித்து செத்தால் 10 லட்சம் கிடைக்கும் என வீடியோ வெளியிட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர். விடிய அரசின் போக்குவரத்து துறை ஓய்வூதிய பணப்பலன்களை விடுவிக்காததால் வேதனையை வெளிப்படுத்திய சோகம். ஓய்வு முடித்த தொழிலாளர்களுக்கு இன்றைய வரை எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. இந்த நிர்வாகம் ஓய்வு பெற்றவர்களை ஒரு பைசா கூட கொடுக்காமல் பெருங்கையோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. ஒரு மாதம் வீட்டில் அனுதாபம் காட்டுகிறார்கள். 2 மாதம் 3 மாதம் போக மனைவியும் மதிப்பதில்லை, பிள்ளைங்களும் மதிப்பதில்லை. எத்தனை நாளைக்கு ஓய்வு சோறு போடுவாங்க வீட்டில்? அதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தேதியை நிர்ணயித்து கள்ளக்குறிச்சிக்கு போவோம். அங்கே போயிட்டு விஷ சாராயம் அறிந்து நம்ம அங்கே செத்தா கூட வீட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். கடலூரில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 மூட்டை குட்கா பொருட்கள் சிக்கியது. விடிய ஆட்சியில் தெருவுக்கு தெரு குட்காவும் கஞ்சாவும் போதை ஊசியும் புழங்குவதால் பாழாகும் இளைஞர்களின் எதிர்காலம். நெய்வேலி சாலை சந்திப்பு மின்கம்பத்தின் மின்சார பெட்டியின் மீது தூங்கிய போதை ஆசாமி. ஆபத்தை உணராமல் அலப்பறையில் ஈடுபட்ட போதை ஆசாமியின் செயலால் மக்கள் அச்சம். தாம்பரம் அருகே குடிபோதையில் சாலையில் படுத்து உருண்டு அட்ராசிட்டி செய்த நபரை அப்புறப்படுத்த முயன்ற போலீசாரை தாக்கிய அவலம். விடியா திமுக ஆட்சியில் போலீசாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் அருகே காய்கறி விற்பது போல் சிறு சிறு பொட்டலங்களாக கஞ்சாவை விற்கும் அவலம். கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் விடிய அரசு. புளியங்குடி அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசின் தகரடப்பா பேருந்தால் பயணிகள் அவதி. விடிய ஆட்சியில் பழுதடைந்த அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிக்க அஞ்சும் மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு நிலக்கோட்டை பகுதிகளில் செஞ்சுரி அடித்த தக்காளி விலை. 100 ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளியால் கண் சிவந்த இல்லத்தரசிகள். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று நீலகிரி, கோவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி. வழக்கத்தை விட 129% அதிகமாக மழை பெய்தும் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீரின்றி அவதியுறும் மக்கள்.
நீர்நிலைகளில் மராமத்து பணிகளை விடியா திமுக அரசு முறையாக மேற்கொள்ளாததால் குடிநீருக்கு தவிக்கும் தமிழக மக்கள். தலைவாசல் அருகே குடும்ப தகராறில் மின்வாரிய பணியாளரை இரும்பு கம்பியால் தாக்கி கொன்ற கொடூரம். கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்படும் மனைவி மகனிடம் போலீசார் தீவிர விசாரணை. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே தங்கும் விடுதியில் 17 வயது மாணவனுடன் தங்கியிருந்த தனியார் பள்ளி ஆசிரியை போக்சோவில் கைது. விருதுநகரில் இருந்து புதுச்சேரிக்கு பறந்து வந்து அறையெடுத்து தங்கிய ஆசிரியையால் பெற்றோர் அதிர்ச்சி. ராமேஸ்வரம் அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 22 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. 3 படகுடன் சிறை பிடிக்கப்பட்டதால் மீனவர்களிடையே பதற்றம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மின்கம்பம் சரிந்து தனியார் நிறுவன காவலாளி பலி. விடிய அரசின் அலட்சியத்தால் ஆங்காங்கே பல்லிழுத்து அபாயகரமாக உள்ள மின்கம்பங்கள் மனித உயிர்களை காவு வாங்கும் கொடூரம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். குடும்பத்தினருடன் செல்ஃபி எடுத்தும் விளையாடியும் பொழுதை கழித்த சுற்றுலா பயணிகள். தூத்துக்குடி திருச்செந்தூரில் சாலையோரம் குடிநீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் மீது மோதிய கார். 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியான துயரச் சம்பவம். பாஜகவில் அண்ணாமலைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. வார் ரூமுக்கு எதிராக பொங்கிய தமிழிசை, ஆதரவு குரல் கொடுத்த வானதி ஸ்ரீனிவாசன், ஹெச் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள். அண்ணாமலையின் வார் ரூம் பாய்ஸின் கொட்டத்தை அடக்கிய தமிழிசை சவுந்தரராஜன். 4 நாட்களாக சமூக வலைதளங்களில் தலை காட்டாமல் மூளையில் முடங்கிய வார் ரூம் பாய்ஸ். பாஜக பிரமுகர் கல்யாணராமனை நீக்குவதற்கு கூட தொடை நடுங்கிய அண்ணாமலை. அந்த பயம் இருக்கட்டும் என அண்ணாமலையை கிண்டலடிக்கும் கல்யாணராமன் ஆதரவாளர்கள். திருச்சி சூர்யா சிவாவுக்கு எதிராக பொங்கிய மூத்த பாஜக தலைவர்கள். வேறு வழியில்லாமல் தனக்கு ஜால்ரா போடுபவரை கட்சியை விட்டு நீக்கிய அண்ணாமலை. சென்னையில் காற்று வாங்கிய பாஜக ஆர்ப்பாட்டம். சென்னையில் போட்டியிட்ட தமிழிசை, வினோஜ் பி செல்வம், பால் கனகராஜ் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததால் சர்ச்சை. சென்னை பாஜக ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் மிஸ் ஆனதால் அண்ணாமலையை கேள்வி கேட்கும் மத்திய தலைமை. எங்கே வளர்ந்தது பாஜக என சொந்த கட்சியினரே அண்ணாமலை மீது விமர்சனம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நரசிம்ம பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்த ஏராளமான பக்தர்கள். ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி வாழ் ஸ்ரீ பார்த்தசாரதி. நடந்து முடிந்த நீட் மறுதேர்வில் 48% மாணவர்கள் பங்கேற்கவில்லை. கருணை மதிப்பெண் பெற்ற 1563 பேரில் 813 பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வாகனத்தின் ஆவணங்களை கேட்ட போக்குவரத்து போலீஸை தட்டி தூக்கி காரை இயக்கி அச்சுறுத்திய ஓட்டுநர். ஹரியானாவில் நடந்த பரபரப்பு வீடியோ வெளியீடு. திருமணம் ஆன 3வது மாதத்தில் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மனைவியின் கழுத்தை நைலானான கயிற்றால் இறுக்கி கொலை செய்த சிஆர்பிஎஃப் வீரர் கைது. கொலை குற்றத்தை மறைத்து தற்கொலை நாடகமாட முயன்றது அம்பலம்.
அருணாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் பெருவெள்ளம். குடியிருப்புகள், சாலைகளை சூழ்ந்த காட்டாற்று வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. Papuna lame, soya kaya puyok, kolonika school. ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமியை ஒட்டி வெகு விமரிசையாக நடைபெற்ற கருட சேவை. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. பஞ்சாப் அமிர்தசரஸில் வண்ண விளக்குகளால் ஜொலித்த பொற்கோயில். குரு ஹர்கோபிந்த் சிங்கின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி வரும் சீக்கிய மக்கள். மூன்றாவது முறையாக புஷ்பக் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை. வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு மீண்டும் பூமியில் தரையிறங்கிய புஷ்பக் ராக்கெட். அலுமினியம், இரும்பு உள்ளிட்ட பால் கேன்களுக்கு 12% GST வரி விதித்த குஜராத் மாடல் அரசு. பாலை விநியோகிப்பவர்களுக்கே பால் ஊற்றுவதுதான் மக்களாட்சி நடத்தும் லட்சணமா என நாட்டு மக்கள் கேள்வி. கர்நாடகாவில் பாலியல் வழக்கில் தேவகவுடாவின் மற்றொரு பேரனான சூரஜ் ரேவண்ணாவும் கைது. வேலை தேடி வந்த இளைஞருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கைதான அவலம். அசாமில் பிரம்மபுத்திரா ஆற்றை கடந்து சென்ற யானை கூட்டம். ஆமை கூட்டம் போல் நதியில் மிதந்து சென்ற யானைகள். வெளியானது கோட் படத்தின் 2ஆம் சிங்கிள். மறைந்த பின்னணி பாடகி பவதாரணியின் குரலை AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கி அசத்தல். புதிய டெக்னாலஜிகளால் விழிப்புதுங்க வைக்கும் AI. தோனி, கோலி, ரோஹித் சர்மா நடனம் ஆடுவது போல் AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய வீடியோவை பகிர்ந்து மகிழ்ந்த ரிஷப் பண்ட். பல வகை கோணங்களில் பல புகைப்படங்களை பதிவிட்ட நடிகை கல்யாணி பிரியதர்ஷன். போலாரைட் புகைப்படம் போல வாழ்க்கையும் நிலையில்லாமல் இருக்கிறது எனும் கேப்ஷனுடன் போஸ்ட்.